வாங்க. சார், நாங்க ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிருக்கோம். நீங்க தான் சார் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். முதல்ல உட்காருங்க சார். வந்து முதல்ல உட்காருங்க சார். ஓ, சேர் இல்லையா? உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? சார், எங்க வீட்டுல ஒரு பேய் இருக்கு. அது எங்களை ஆட்டி படைச்சு சித்திரவதை பண்ணி எங்க நிம்மதியா போச்சு சார். நீங்க பேய் பிசாசு எல்லாம் அழிச்சு எவ்வளவு பேரை காப்பாத்திருக்கீங்க. எங்களையும் அந்த பேயிட்டு இருந்து எப்படியா காப்பாத்திருங்க சார். ஐசி, அந்த பேய் ஆனா பெண்ணா? லேடி தான் சார். ஓ, போட்டோ இருக்கா? சார், நான் வேணா வீட்டுல போய். வேண்டாம், கேமராவை நானே அனுப்புறேன். அங்க பாருங்க. இந்த பண்ண பாருங்க. சார், இது எங்க அக்காவும் அவங்க பொண்ணும். ஓ, அப்படியா? இந்த பண்ண பாருங்க. சார், இது என் மனைவியும் குழந்தையும். ஓ, அப்படியா? இத பாருங்க. ஜெஜே, பாருங்க. நான்சென்ஸ். யாரவ? யாரவ? என்னை விட பெரிய சக்தியா இருக்கலே, யாரவ? டாக்டர், அவளை பத்தி நான் சொல்றேன். மலையரசி மாதரசி மங்காத புகழரசி மாதவத்து பேரரசியே மங்கள தாயரசியே. அமைதி, அமைதி. இந்த மாநகரி கிராமத்துல மணி ஓசை கேட்டுச்சுன்னா உடனே பஞ்சாயத்து கூடுறது வழக்கம். ஏண்டா வெள்ளச்சாமி, மணியை ஆட்டுன்னு ஆட்டி அடிச்சியே, எதுக்கு? என்னங்க சொல்றது? வர வர வெள்ளிக்கிழமை ராமசாமியோட அட்டகாசம் தாங்க முடியலங்க. ஏய்,
புரிய முடியா சொல்லி தொலையண்டா. என் தோட்டத்துல விளைஞ்ச மாங்காய் எல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி ராத்திரியோட ராத்திரியா திருடி வித்துட்டாங்க. போன வாரம் இதே ராமசாமி என் தோட்டத்துல புகுந்து கருமெல்லாம் திருடிட்டாங்க. அப்படியா? டேய், அந்த ராமசாமியை புடிச்சு கொண்டாங்கடா. அதாங்க முடியாது. அந்த மம்பட்டியான புடிச்சிடலாம், கரிமேட்டு கருவாயனை புடிச்சிடலாம். ஆனா இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியை பிடிக்க முடியாதுங்க. ஹ, அவன் என்ன அவ்வளவு பெரிய கொம்பனா? மூதேவி, சங்கிலிய மாட்டி இழுத்துக்கிட்டு வருவீங்களா? வள்ளி, வள்ளி, ஐயா, ஏன் இப்படி ஓடி வரீங்க? உன் ராமசாமிய பஞ்சாயத்துல விசாரிக்கிறதுக்காக கட்டி இழுத்துன்னு போயிட்டு இருக்காங்கம்மா. அவ என்ன தப்பு செஞ்சா? அதுதாம்மா எனக்கே ஒன்னும் புரியல. ஐயோ, ம். டேய், இந்த கேலி, கிண்டல், நையாண்டி, எகத்தாளம் இதெல்லாம் இங்க வச்சுக்காத. பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்ட பூனை ஆயிடுவேன். ஜோக்கர்த. நிறுத்துங்க. என் ராமசாமி என்ன தப்பு பண்ணா? அட ஏன் புள்ள கத்துற? உன் ராமசாமி யானையா லட்சணமாவா நடந்துக்கிறான். வெள்ளச்சாமி தோப்புக்குள்ள பூந்து மாங்காய திருடி வித்திருக்கிறான். குள்ளமணி தோட்டத்துல பூந்து கரும்ப களவாடி இருக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? அடுத்தவங்க பொருள் அமுக்குறவங்க கிட்ட திருடுறது தப்பு இல்ல. என்னது தப்பு இல்லையா? அது அடுத்தவன் பொருள் இல்லம்மா, அவன் தோட்டத்திலேயே விளைஞ்சது. அது அவன் தோட்டம் இல்லையா? எங்க அம்மாவோட தோட்டம். உங்க அம்மாவுடைய தோட்டமா? நீயே ஆயி அப்ப இல்லாம கோயில்ல அனாதையா வளர்ந்தவ, உங்களுக்கு ஏது தோட்டம்? நான் அம்மான்னு சொன்னது எங்க அங்காள பரமேஸ்வரி அம்மனத்தா. இவங்க குத்தகைக்கு எடுத்த கோயில் நிலத்துல விளைஞ்சதுல இருந்து ஒரு பங்கு கோயிலுக்கு கொடுக்கல. அதான் ராமசாமி அப்படி செஞ்சா. ரொம்ப நல்லா இருக்குமா. இவன் குத்தகை சரியா கொடுக்கலங்கிறதுக்காக அவன் எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் பஞ்சாயத்து எதுக்கு, மண்டபம் எதுக்கு, சொம்பு எதுக்கு, சுண்ணாம்பு எதுக்கு? நாங்கெல்லாம் தலையில முண்டாசை கட்டிக்கிட்டு கொத்து வேலைக்கு போயிருக்கலாமே. ஏன் தலைவரை வளவளன்னு பேசிக்கிட்டு அந்த பொண்ணே ராமசாமி தப்பு பண்ணிட்டாங்கறத ஒத்துக்கிடுச்சு. பேசாம தண்டனை கொடுத்துட்டு போவீங்களா? தீர்ப்பு சொல்லிடுறேன். மாங்காயும் கரும்பையும் திருநத்துக்காகவும் நீ என்ன எதிர்த்து பேசினதுக்காகவும் ஒரு வாரம் என் வீட்டுல வேலை செய்யணும். நீ இல்ல, இந்த ராமசாமி. இவன் தோட்டத்துல திருடினதுக்கு உங்க வீட்டுல வேலை செய்யணுமா? அதுதான்டா இந்த மாநகிரி பஞ்சாயத்தோட மகிமை. என்னங்க என்னங்க சீக்கிரம் வாங்களே. என்ன இந்த வயசுல வலிக்கு விழுந்துட்டியா? நான் ஒண்ணும் வலிக்கு விழல. இங்க பாருங்க, யானை எவ்வளவு அழகா கோலம் போடுது. கிழிச்சது. அப்படி என்ன பெருசா அழகா போட்டுருச்சு? ஆமா, எதுலயும் ஒரு குறைதான். உங்களை விட என்ன அழகா கோலம் போட்டிருக்கு. எவ்வளவு அழகா சமைக்குது, எவ்வளவு அழகா இருக்குது. போடி உள்ள. ஆமா. இருக்கட்டும் இருக்கட்டும். ராமசாமி, உன் தண்டனையில 2 நாளை குறைச்சு 5 நாள்ல திருப்பி அனுப்பிச்சிடுறேன். சிலுக்கு முத்தமா அசந்தா சிலுக்க சவத்தோட சாச்சிடுவ போல இருக்கே. நீ கெட்ட கேட்டுக்கு சினிமா ஸ்டாருக்கு நீ விசிறி. பார்வதி, வாடி வெளியே. என்னங்க ஏன் கத்துறீங்க? வயக்காட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். கரெக்டா 1க்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிரு. யாரையாவது பையன் அனுப்புறீங்களா? பையன் எதுக்கு? இந்த தடி தாண்டவர எதுக்கா இருக்கிறான்? இவங்கிட்ட கொடுத்து அனுப்பு. இவன் கூட நீ தனியா இருந்த பெரிய ஆபத்து வந்துடும். ஜாக்கிரதை. சொல்ல மறந்து என்ன? சுட சுட தக்காளி ரசம் கொடுத்து அனுப்பு. அனுப்புறேன். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பின்ன எதுலதான் என்ன குறைச்சல்ங்கிற? பின்ன என்னவா வீட்டுக்கு வந்து துரத்துறீங்க? அதுக்கு நான் என்னமா பண்றது? வீட்டுல பொண்டாட்டி மூதேவினா பயப்படத்தானே வேண்டியிருக்கு. அதுக்கா உன்னை வீட்டுக்கா கூட்டிட்டு போக முடியும்? இத பாரு, கரெக்டா 1க்கு அசத்திடுறேன். அது அப்புறம் இப்போ உனக்கு பிடிச்ச தக்காளி ரசம் வந்துகிட்டு இருக்கு. 2 பேரும் வளைச்சு வச்சுக்கிட்டு அதை குடிப்போம். அப்புறம் ஒரே கும்மாளம் தான், குஜால் தான். ராமசாமி, எப்ப பார்த்தாலும் சிலுக்குதானா? சரி சரி, இந்தா சாப்பாட்டை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா.
நம்ம ராமசாமி தான் சாப்பாடு கொண்டாந்து இருக்கிறான். பாத்தியா, ஒண்ணுக்கு ரசம் வந்துரும்னு சொன்னேன், கரெக்டா 1 மணிக்கு கொண்டாந்துட்டான். பட சோத்த அப்புறமா சாப்பிடுவோம். முதல்ல சூடா இந்த ரசத்தை குடிப்போம். அதுக்கப்புறம் அது அடேங்கப்பா, கலர்லயே களை கட்டுதே. ஓஹோ, நீ கொஞ்சம் குடி. மொத்தத்தையும் நீயே குடிச்சிட்டா எப்படி? ஆஹா, சும்மா சொல்லப்படாது. இன்னைக்கு தான் என் பொஞ்சாதி அருமையா ரசம் வச்சிருக்கிறேன். வாழ்நாள்ல இப்படி ரசம் குடிச்சதே இல்ல, குடுங்க. அனுபவம் பேசுது. என்னவோ தெரியல, இந்த ரசத்தை குடிச்ச உடனே உடம்புல முரட்டுக்கால வேகம் வந்துடுச்சு. பட்ட பகல்லையே வா போங்க. பைத்தியம் பைத்தியம். இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் நேரங்காலம் பாப்பானுவ, இது ஒண்ணுத்துக்கு தான் நேரங்காலமே பாக்குறது இல்ல. என்ன வேஷ்டி புடவை எல்லாம் எங்கேயோ போகுதுப்பா, வாங்க போய் பார்க்கலாம். ராமசாமி, இந்த வேஷ்டி சிலைக்கு உரியால் இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்களா? யாரையா உள்ள வாங்க வெளியில. வேடி சேலை கொடுங்கயா. நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவர், இப்படி செஞ்சிட்டியா? உனக்கு வெக்கமா இல்ல? இந்த ஆளு செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கொடுத்தான். ஆமா ஆமா, வெள்ளிக்கிழமை ராமசாமி பழி வாங்கணும். இவன் செஞ்ச தப்ப வெள்ளிக்கிழமை ராமசாமி கண்டுபிடிச்சிருச்சு. அதனால 1 வாரம் இவனுக்கு இவரு வேலை செய்யணும். நாகராஜா, உனக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். இந்த பாலை குடிச்சிட்டு என் குடும்பத்துல இருக்கிறவங்க செய்யற பாவத்தை எல்லாம் நீதான்பா போக்கணும். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத மீனா, பாம்பு சும்மா நம்மள கடிக்காது. பாம்பு தெய்வ சக்தி உள்ளது, அது கும்புறவங்களுக்கு நன்மைதான் செய்யும், கடிக்காது. அப்படியா? அப்படின்னா நானும் பால் ஊத்துறேம்மா. ஊத்துமா. தினசரி அம்மா இதை தானே போட்டுக்கிறாங்க, அப்படி இல்ல என்னதான் வாசம் இருக்கும்? என்னடி இது? செண்டுமா வாசனையா இருக்குன்னு அடிச்சு பார்த்து விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சமா? நீ கெட்ட கேட்டுக்கு வாசனை தேவைப்படுதா? இல்லம்மா, வந்து உன்ன மாதிரி ஆளுக்கு என்ன வாசனை வேணும் தெரியுமா? எனக்கு தெரியும்டி. வாடிங்க. இனிமே செய்ய மாட்டேன். செண்டு வாசனையை அனுபவிச்சல, இந்த வாசனையும் அனுபவி. 1 மாசத்துக்கு வாசனை போகாம இருக்கும். கோமாதா, என்ன வாசனை? ஒரே சாணி வாசனை. என்னதெல்லாம்? சென்ட் எடுத்து யாருக்கும் தெரியாம போட்டுக்கிட்டா அத சாணியை கரைச்சு ஊத்துறோம். அப்படியா? அப்போ அக்கா கொடுத்த தண்டனை சரியானதா? இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். பெட்ரூம் வரைக்கும் விட்டா இப்படிதான் செய்வா. என்னங்க நீங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் இப்படி ஆமா ஆமா போட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க வயிற்றுச்சல கொட்டிக்கலாமா? அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா இப்படிதான் போடே. அப்ப நீங்க மட்டும் இந்த சொத்துக்கு ஆசைப்படலையா? மீனா, பெரியவங்க பேசுறப்ப குறுக்க பேசுற. உன் பேசலடா, உன் பொண்டாட்டி கத்து கொடுத்திருக்கா, அது பேசுது. ஏண்டி, மூத்ததாரத்து பொண்ணுன்னு கூட பார்க்காம உன்னை வளர்த்தி ஆளாக்கி என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் தம்பியை உனக்கு கட்டி கொடுத்திருக்கே பாரு, எனக்கு நல்லா வேணும். எல்லாத்துக்கும் காரணம் வீட்டை விட்டு ஓடினாரே உன் புருஷன், அதான் எங்க மாமா, அவர் தான் காரணம். சொத்து முழுக்க ஒரே மகன் அவங்க பேர்ல எழுதி வச்சார்ல, அதான் சொத்துக்கு கை கட்டி நிக்கிறோம். வீட்டை விட்டு மாமா எங்க ஓடினாரு? அத்தை தானே துரத்துனாங்க. ஐயோ பாருடா, என்ன பேச்சு பேசுற? இதெல்லாம் உன் பொண்டாட்டி கட்டி கொடுத்திருக்கா. லட்சுமி, என்னடி இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவங்க தான் சண்டைக்கு வராங்க. ஆமாடி, நாங்க வீண் வம்புக்கு அலையிறோம். சண்டை எப்போ வந்து காத்துட்டு இருக்கோம். போடி உள்ள, போ உள்ள.
இல்லைங்க போடி உள்ள. நான் சொல்றது சாமி, என் பொஞ்சாதிக்கு கால அமிக்கி பழக்கப்பட்டது எப்படி உனக்கு நல்லதா போச்சு பாத்தியா? 2 பேரும் ஒரே சைஸ் தான், ஈஸியா அமிக்கிடுவேன். என்ன கல்லுகள்லாம் இருக்குது? இதான் யானை காலுங்கிறதா? என்ன தலைவரே? டேய், என்னடா இழிப்பு? போடா பால மூதேவி. அவங்க ரகவா அமுக்க வேண்டியதை நான் அமுக்குறேன். என்ன ராமசாமி, என்ன கெட்டியா உருண்டைகளை உருட்டி விட்டு இருக்கிற? அசிங்கம், எந்திரி. என்னத்துக்கு பக்கெட்டை என் கையில கொடுத்துட்டு போறான்? என்னவா இருக்கும்? டேய், நான் கழுவி விடணுமா? அதுக்கு வேற ஆள பாரு. இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உனக்கு கழுவணும்னா பக்கெட் பத்தாது, ட்ரம் தான் வேணும். ராமசாமி, ஒண்ணு செய்ய, பழைய பேப்பர் கொஞ்சம் தரேன், தொடச்சுக்க. முடியாதா? அயல் நாட்டுக்கு போனா நீ ரொம்ப அவஸ்தைப்பட போற. யோ, யார பின்னாடி நின்னு என்னையா பண்ணிட்டு இருக்க? பின்னால கருப்பு ஊந்து போச்சு, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், இது பின்னாடியே சுத்திட்டு இருக்கிய. சத்தம் போடி. சக்சஸ். ரொம்ப அருமையான பிளான். ஆமா, இதுல எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் சொன்ன? 50 lakhs, 50 லட்சம். 50 லட்சமா? எங்க ஏற்கனவே நீங்க பணக்காரங்க, இதுல இப்படி வரையா? டார்லிங், திருட்டு மாங்காயிலையும் திருட்டு முத்தத்திலையும் ருசி அதிகமா. ஏன் பிரதர், 30ஆம் தேதி தானே சொன்ன? யா, ஒவ்வொரு மாசமும் நம்ம சுத்து வட்டாரத்துல இருக்கிற சின்ன சின்ன ஸ்டேஷன்ல கலெக்ஷன் ஆகிற மொத்த பணமும் நாம நினைக்கிற இந்த ட்ரெயின்ல தான் திருச்சிக்கு போகுது. போற வழியில மாநகரி கிராமத்துக்கு பக்கத்துல நாம ட்ரெயினை பாம்பிச்சு கவுக்குறோம், ட்ரெயின் டிரைல் ஆகுது, நாம பணத்தை கொள்ளடிக்கிறோம். அது சரி, இந்த விஷயம் மாநகரி கிராமத்துல இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சு ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டா? அப்படி ஒண்ணு நடந்துராது பிரதர். நான் எதுக்கு முன்ஜாக்கிரதையா மாநகரி கிராமத்துக்கு போய் வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏற்பாடுலாம் பண்ணிடுவோமா? சுகமா
ஓஹோ, கோயில்ல சிகரெட் பத்த வைக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? தீப்பெட்டியில இருக்கிறது நெருப்பு, விளக்குல இருக்கிறது நெருப்பு, இதுல பத்த வச்சா என்ன தப்பு? ஆஹா, உன் தங்கச்சியும் ஒரு பொண்ணுதான், உன் சம்சாரமும் ஒரு பொண்ணுதான். அப்ப ரெண்டு பேரும் உனக்கு ஒண்ணா? இப்படி எல்லாம் நடந்துக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமா? கோவிலுக்குள்ள 60 ரூபாய் சிலைங்களா வச்சிருக்காங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா தெரியலீங்களா? யோ, அது பாக்குறவங்களோட மனசை பொறுத்திருக்கு. ஓஹோ, இதெல்லாம் ஒரு கலையா பாக்கணுமே தவிர வெறும் சிலையா பார்க்க கூடாது. சரி, கலையா பார்க்க சொல்ற, பாத்துறேன். ஆனா சில விஷயங்களை பார்க்கும்போது அதுல இருக்க கவர்ச்சி மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஒரு பொண்ணு கிட்ட பேசுறோங்கிற நினைப்பு இருக்கட்டும். போய வெளிய. போறேன். நெருப்பு இன்னும் பத்த வைக்கல, பத்த வச்சுட்டு போயிடுறேன். என்னம்மா, என்ன ஆச்சு? புனித ஸ்தலத்துல ஒரு புறம்போக்கு. போய வெளிய. போயா. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் சிலுக்கு படம் வேற வேலையே இல்லையா உனக்கு? ஆமா, உன்ன மன்னிப்பு கேட்டுருவேன். வா, வாடா, வான்னு சொல்றல. வா, வாமா. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ண. தம்பி, தம்பி, தம்பியா? இங்க வா. எனக்கு என்ன வயசு தெரியுமா? 40. சரிங்க அண்ணா. ஆமா, அந்த பொண்ணு யானை ஏன் இப்படி அதட்டுது? ரெண்டு பேருமே அனாதைங்க. வெள்ளிக்கிழமை ராமசாமிக்கு வள்ளி சொந்தம், வள்ளிக்கு வெள்ளிக்கிழமை ராமசாமி சொந்தம். அது என்ன வெள்ளிக்கிழமை ராமசாமி? இந்த ஊர்ல நெட்ட ராமசாமி, குட்ட ராமசாமி, குண்டு ராமசாமி, இப்படி ஏகப்பட்ட ராமசாமி இருக்காங்க. அதனால இந்த யானை இந்த ஊருக்கு வெள்ளிக்கிழமை வந்துச்சா வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு பேர் வச்சுட்டாங்க. ஓஹோ, வெள்ளிக்கிழமை ராம. அண்ணா, ஆமா, இந்த யானை எப்படி இந்த ஊருக்கு வந்துச்சு? அவசரப்பட்ட யானை சுற்றாதீங்க. கூடுமான வர உயிரோட பிடிப்போம், முடியல சுற்றுவோம். யானை எங்கே தப்பிச்சு போயிடுச்சேடா. இந்த காட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. தர மாதிரியா சுட்டு தள்ளுங்கடா, யானை செத்தாலும் பரவாயில்ல. ஐயோ, என்னது? யானை அடிபட்டு கிடக்குது. ஏம்மா, யானையை கட்டி உன்னால தீனி போட முடியுமா? சொல்லு பாக்கலாம். யானை தானே, இலத்தழையை வெட்டி போட்டா தானே சாப்பிட்டு வளர்ந்துட்டு போகுது. ஆமா, நீ பாட்டுக்கு யானையை கூட்டிட்டு வந்துட்டியே, யானையோட சொந்தக்காரங்க வந்து கேட்டா என்ன பண்றது? கொடுத்துட வேண்டியதா? கொடுக்க வேண்டாமா? ஆமா, நீங்க யாரு? நான் தாம்மா இந்த யானைக்கு சொந்தக்காரன். ஆஹா, அதனாலதான் யானை சுட்டீங்களோ? இல்லம்மா, என் குழந்தைய நானே சுடுவேனா? நான் பக்கத்து ஊர்ல சர்க்கஸ் நடத்திக்கிட்டு இருந்தவமா. என் சர்க்கஸ்ல இந்த யானை பண்ற வேடிக்கைகளை பாக்கிறதுக்காக எக்கச்சக்கமா கூட்டம் கூடும். என் மூலதனமே இந்த யானை தாம்மா. இத பொறுக்காத எதிர் சர்க்கஸ்காரங்க என் கூடாரத்துக்கு தீ வச்சு இந்த யானையை கடத்த பார்த்தானுங்கம்மா. ஆனா புத்திசாலித்தனமான இந்த யானை அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துருச்சு. அப்ப துரத்திக்கிட்டு வர்ற போது அந்த பாவிங்க தாமா இதை சுட்டிருக்கணும். இந்த யானை எங்கிட்ட இருந்ததுன்னா மறுபடியும் அவனுங்க கடத்த வந்தாலும் வருவானுங்க. அதனால இது உங்ககிட்டயே இருக்கட்டும்மா. அண்ணா, ஒரு வழியா ஃப்ரைடே ராமசாமி கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. யானைக்கு சிலுக்குனா சபலம் ஐயா. ஆமா ஆமா. அப்ப வரட்டுமா? ஹலோ, ஒரு சிகரெட் தரீங்களா? போட்டா பட்டணத்தான் வேலையை காமிச்சுட்டானே.
ராமசாமி, என்னடா இது? புதுசா சிலுக்கு படம் வந்திருக்கா? இந்த பாரு, எனக்கு நேரம் ஆச்சு, நான் தூங்க போறேன். டூரிங் டாக்கீஸ் போய் சிலுக்கு படம் பார்த்த உத விழும். விடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும், புரியுதா? யாரா இருக்கும் இந்த நேரத்துல? ராமசாமியா இருக்குமா? நீயா? நான் தான். எதுக்கு வந்த? சிகரெட் பத்த வைக்கலாம்னு வந்தேன். பத்த வைக்கல, அதான் இப்ப பத்த வச்சு வாடியா. ராமசாமி, விடுறா, விடுறா. சொல்றது கேளுடா. என்ன நடந்தது? இந்த பாவி எனக்கு எடுக்க பார்த்தா, நல்ல வேளை ராமசாமி தான் வந்து காப்பாத்துனா. ஆவி பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, ஏன்டா அப்படி செஞ்சா? இந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்க தான் அப்படி பண்றாங்க. இவனை பஞ்சாயத்து நிறுத்தி வச்சு தண்டிக்கணும். இங்க பாருங்க, உள்ளூர்காரனா இருந்தா பஞ்சாயத்தை கூட்டி விசாரணை பண்ணி தண்டனை கொடுக்கலாம். இவன் வெளியூர்காரன், இவனை பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டியதான். சார் வேண்டாம் சார், நான் பெரிய எடுத்து பையன் சார். சார் கேளுங்க சார், சொன்ன வேண்டாம் வாடா சார். போலீஸ் சார், ஸ்டேஷனுக்கு. நான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் சார். சார் டேய், உன்னை காவலுக்கு தானே எடுக்க சொன்னேன், எங்கடா போன? இந்த சிலுக்கு சம்பளத்தினால தானே தவிக்க விட்டு ஓடி போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா என் கதை என்ன இருக்கும்? இனிமே உனக்கு இந்த சிலுக்கு சம்பளமே வரக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு. ராஸ்கல்ஸ், என்ன நெஞ்செழுத்து இருந்தா அந்த மாநகரி கிராமத்து பயல்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ரகுவ ஜெயில அடைச்சிருப்பானுங்க. அவனுங்களை சும்மா விடக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிராமத்து சிரிக்குதான். முதல்ல அவளை தீர்த்து கட்டணும். அவளை மட்டும் இல்ல, அந்த யானையை சுட்டு கொல்லணும். அவங்க 2 பேரையும் கொண்டா மட்டும் பத்தாது. அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு பயலுக்கும் புத்தி போட்ட போறேன். அதுக்கு நீ என்ன பண்ண போற? அந்த ஊரையும் அழிக்க போறேன். இப்படி அந்த ஊர்ல இருக்க வயலுக்கெல்லாம் தீ வைக்க போறேன்.
அந்த பயலுக வயித்துல அடிக்க போறேன். உங்கள் ஊருக்கு ஆபத்து, எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நாகராஜா, இந்த லெட்டரை மாநகரி கிராமத்துல யாருக்கிட்டையாவது கொடுத்துரு. இந்தா. சீக்கிரம் வயலை கொளுத்துக்கடா. மாட்டப்பத்துல வயல்லமே இது சார், ஆள் நடமாட்டம் இருக்குது, கொஞ்சம் இருட்டாகட்டும். அதுவும் சட்டம். வாங்க. என்னது பாம்பு, அதுவும் லெட்டரோட? உங்கள் ஊருக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது, காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஐயோ ராமசாமி, நீ பாம்பு பின்னாடி போய் என்னன்னு பாருடா. இருட்டிருச்சு, ஊத்துக்கடா. என்னடா பெட்ரோல் தீ பிடிக்கவே இல்ல? சார், இது பெட்ரோல்ல தண்ணி. அறிவு கேட்ட மடையா, நான் தானடா பெட்ரோல் வாங்கிட்டு வந்தேன். எப்படி மாறிச்சு? இந்த யானை தாண்டா எல்லா வேலையும் செஞ்சிருக்கு. புடிங்களா? ஊரே தந்து வருது, வாங்க ஓடிடலாம். சீக்கிரம். நல்ல வேலை, இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமினாலதான் இந்த ஊரே தப்பிச்சது. இவன் மட்டும் சரியான சமயத்துல வரல, நம்ம ஊரே சாம்பலா இருக்கும். வெள்ளிக்கிழமை ராமசாமி தான் நம்ம எல்லாருக்கும் தெய்வம். வெள்ளிக்கிழமை ராமசாமி எல்லாரும் வாங்கி தின்பான். வெள்ளிக்கிழமை ராமசாமி எல்லாரும் வாங்கி தின்பான். ஆறுமுகம் வணங்கும் ஆனை முகம், நமக்கு ஏறு முகம் கொடுக்கும் அழகு முகம். பள்ளியம்மா வழங்கும் செல்லவில்லை, வெள்ளிக்கிழமை ராமசாமி எல்லாரும் வாங்கி தின்பான். ஆறுமுகம் வணங்கும் ஆனை முகம்,
அந்த யானை என் திட்டத்தை எல்லாம் தவிடுபடி ஆக்கிடுச்சு. அந்த யானையை சும்மா விட்டுருக்க கூடாது, சுட்டு கொன்னு இருக்கணும். வாழ போற பொண்ணு நீ இப்படியெல்லாம் பேசலாமா? ஜனங்க வயித்துல அடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, ஆனா கடவுள் யானை ரூபத்துல வந்து காப்பாத்திட்டாரு. இந்த கடவுளுக்கு வேற வேலையே இல்ல, யானையா வர்றதும் குரங்கா வர்றதும் பாம்பா வர்றதும். அப்பா, கடவுள் ஏன் இப்ப மனுஷனா வரதில்ல தெரியுமா? மனுஷங்க அடிக்கடி கட்சி மாறதுனால்தான். பெரிய புத்திசாலி மாதிரி பேசுற. இந்த வீட்டுல பெரியவங்க எல்லாம் சின்ன புதியோட இருக்கிறதுனால தான் நான் அப்படி பேசுறேன். ஏய் மீனா, அடிக்காதீங்க. அழாத. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த அம்மன் உங்க அப்பா கண்ணு திறப்பா. ஆமா, அந்த யானை எப்படி இந்த ஊரை காப்பாத்திச்சு? அதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? அதோ அவன்தான். மாமா வந்துட்டீங்களா? மாமா, நீங்க எல்லாமே வீடே வெறிச்சோட இருந்துச்சு. வா தம்பி, இன்னைக்கு நீ வருவேன்னு கறி மீன் எல்லாம் செய்ய சொல்லிருக்கேன். என்ன உம்முன்னு போறா? அது ஒண்ணும் இல்ல, அவனுக்கு இன்னும் கோபம் தண்ணி இல்ல, தண்ணி அடிச்சா எல்லாம் சரியா போகும். டேய் வேணாண்டா, ஆத்திரம் கண்ண மறைக்க அவசரம் புத்தியை கெடுக்குண்டா. அந்த வள்ளியை பழி வாங்குறது நேரம் இல்லப்பா, பொறுத்து இருந்து பழி வாங்கு. பழி வாங்குறத பத்தி பேசுறீங்களே, அந்த குணத்தை கொஞ்சம் மாத்திக்க சொல்லுங்க. மாமா வேண்டாம் மாமா, நீங்க இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கீங்க. டேய் சொன்னா கேளுடா. டேய் ரகு, டேய் என்னடா அது? அன்னைக்கு குடிச்சதுனாலதான் அனாதையா இருந்த வள்ளியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சேன். இனிமே இந்த சனியை இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. நீ ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்பதான் தெளிவடைஞ்சிருக்கேன். ஜெயில் உன் புத்தியை கெடுத்துருச்சுடா. இல்ல, என் மனசு மாத்திடுச்சு. ஒரேடியா மகாத்மாவை மாறிட்ட. மகாத்மாவா மாறல, மனுஷனாயிட்ட. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆத்தா கண்ணை திறந்துட்டா. இனிமே நீங்க எப்பவுமே இப்படிதான் இருக்கணும்.
நீங்க இப்ப பாக்குறது புது மனுஷன். ஜெயில் வாழ்க்கை என் கண்ணை திறந்துருச்சு. அங்கிள், நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும். இப்படியே இருக்கேம்மா. என்னம்மா வள்ளி, இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? வழக்கமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு வருவாங்க. இன்னைக்கு ஒருத்தையும் காணோம். அதான் பாத்துட்டு இருக்கேன். உனக்கு விஷயமே தெரியாதா? யாரோ ஒரு நல்ல மனுஷன் 9 ஏழை பெண்களுக்கு அவர் சொந்த செலவுலயே நம்ம ஊர் கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா. எல்லாரும் அதை பார்க்கத்தான் போயிருக்காங்க. நான் போய் பாத்துட்டு வரட்டுமா? போயிட்டு வா. மொய்யெழுத யோசிக்கிற இந்த காலத்துல 9 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, நீங்க புண்ணியவானுங்க. இந்த புண்ணியெல்லாம் என்ன செஞ்சது இல்ல, ஒரு பொண்ணு செஞ்சது. அவங்க தான் என் அறிவு கண்ணையே திறந்து வச்சவங்க. வாங்க. மிருகமா இருந்தனா மனுஷனா மாறினது காரணமே நீங்க தான். நான் உங்ககிட்ட தப்பா நடந்துட்டதுக்காக ஏதோ என்னால முடிஞ்ச நல்ல காரியத்தை செஞ்சு ஒரு சின்ன பரிகாரத்தை தெரிவிட்டேன். என்னடா ராமசாமி, என்னாச்சு இவனுக்கு? அம்மா, ஐயா நீங்க என்ன தெரியலையா உனக்கு? நான் தான் ராமசாமிக்கு சொந்தக்காரன். வாங்கய்யா, என்ன விஷயமா வந்தீங்க? அம்மா, நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலேயே நீ சிரமப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் நல்ல வசதியா இருக்கேன். மறுபடியும் ராமசாமி அழைச்சிட்டு போய் சர்க்கஸ் நடத்தலாம்னு வந்திருக்கேம்மா. இவனை கூட்டிட்டு போறீங்களா? என்னடா, போக மாட்டியா? ஐயா. ஏம்மா அழுகுற? ஐயா, அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்ன பிரிஞ்சு அவனாலே உயிரோட இருக்க முடியாது. நல்லா இருக்குமா நியாயம்? இவ்வளவு நாள் அவனை பிரிஞ்சு நான் இல்லையா, இல்ல என்ன பிரிஞ்சு அவன் தான் உயிரோட இல்லையா? இதோ பாருமா, சொந்தக்காரங்க வந்து கேட்கிற போது திருப்பி கொடுத்துறதுதான் நியாயம். நியாயத்தை பத்தி நீர் பேசுறீரா? ரொம்ப அழகா இருக்கு. அன்னைக்கு இந்த ராமசாமி குண்டடிபட்டு கடந்த போது எங்க வள்ளி மாத்திரம் இவனை காப்பாத்தலன்னா இன்னைக்கு நீர் இவனை உயிரோடே பார்த்திருக்க முடியாது. உயிர் கொடுத்து அவனுக்கு தாயா யானை சொந்தம். யானை விட்டுட்டு போயிடு. போகலன்னா நீ உயிரோட போக முடியாது. யோ, என்னைய முறைக்கிற? நினைச்சா கொண்டாந்து விட, நினைச்சா கூட்டு போற. ஒழுங்கா சொல்றேன், மரியாதை ஊரை விட்டு ஓடி போயிரு. சும்மா நிறுத்தியா? என்னையா ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறீங்க? இத பாருங்கய்யா, எனக்கு இந்த பொண்ணுக்கு தான் வழக்கு. இதுல குறுக்க பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? போயா கிறுக்கு. நிறுத்துங்க ஐயா, தயவு செஞ்சு அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கய்யா. ஒரு பிச்சைக்காரியா கேக்குறேன். பிச்சைக்காரியாவது பணக்காரியாவதுமா, நான் மறுபடியும் ராமசாமியை வச்சுதான் சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பிக்க போறேன். நொடிச்சு போன என் குடும்பம் நல்லா வர வேண்டாமா? எப்படியா நல்லா வரும்? இந்த பொண்ணோட வயத்தறிச்சல கொட்டிண்டு இந்த யானையை கூட்டின்னு போறேன்னு சொல்றியே, எப்படியா உன் குடும்பம் விளங்கும்? வேண்டாயா, வேண்டாம். இந்த யானையை இந்த பொண்ணைய வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். இவ சந்தோஷத்துக்காக நானும் என் புள்ள குட்டிகளும் நடுத்தரவுல நின்னு நாசமா போறோம். இப்ப திருப்தி தானே? இப்ப திருப்தி தானேன்னு கேக்குறேன். ஐயா, ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு வேண்டியது இந்த யாரு தானே? கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கயா, கூட்டிட்டு போங்க. கட்டி இழுத்துட்டு வாங்கடா. ஐயோ, அழாதேம்மா. ஏத்து ஏத்து. நிறுத்துங்கடா. மரியாதையா இந்த யாரையை அந்த பொண்ணு கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. விடல என்ன? நான் கொடுக்கறத நீங்க வாங்க வேண்டியிருக்கும். என்னடா சொல்ற? என்ன டாவா?
இந்த வள்ளி வள்ளி உன் யானையை காப்பாத்த போய் அந்த பட்டணத்துக்காரனுக்கு கண்ணு போச்சுமா. இந்த மருந்தை கொடுங்கம்மா, பெயின் இல்லாம இருக்கும். டாக்டர், என் தம்பிக்கு கண் பார்வை. வெடிகுண்டு வெடிச்சதுனால பார்வரம்லாம் கட் ஆயிடுச்சுமா. கண்ணு ரொம்ப பாதிச்சிருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க? ரகுவுக்கு கண் பார்வை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர், எப்படியாவது அவனுக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டோம். ஐ எம் வெரி சாரி. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஐயா, ராமசாமி போனதுல இருந்து எனக்கு வாழவே பிடிக்கல. எங்க போனாலும் அவன் குரலே கேக்குது. அவனை திரும்ப பார்க்கவே முடியாது ஐயா. ஏமா பார்க்க முடியாது? அவனே திரும்பி வந்துட்டான்னா? ஐயா, என்ன சொல்றீங்க? அத பாருமா. ராமசாமி, ராமசாமி வந்துட்டியாடா? என்ன பார்க்க வந்துட்டியாடா? ஐயா, ராமசாமி கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, மறுபடியும் அழைச்சிட்டு போயிடுவீங்களா? இல்லம்மா, இதை எங்கேயே நிரந்தரமா விட்டுட்டு போறதுக்காகத்தான் வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாமா, நியாயப்படி உனக்கு சொந்தமான இந்த யானை இப்ப சட்டப்படி உனக்கு சொந்தமாயிடுச்சு. இத பாத்தியா? பாரு, இத வாங்கிக்கங்க. என்ன மன்னிச்சிருமா, என் பேராசையினால தான் ரகுக்கு கண்ணு போயிடுச்சு. அவர் என்ன ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு இந்த யானைக்கு உண்டான பணத்தை கொடுத்து இத உன் பேர்லயே எழுதி வைக்க சொல்லிட்டார். இனிமே இந்த யானை மேல நான் சொந்தம் கொண்டாட மாட்டேன். இது எப்பவும் உன் கூடவே இருக்குமா. நான் வர்றேம்மா. ஐயா, தப்பு பண்ணவர் திருந்திட்டாரு. ஆனா இத்தனை நாள் நான் தான் அவரை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். டவுனுக்கு போய் எப்படியாவது அவருக்கு நன்றி சொல்றியா? சரி வாமா, உடனே புறப்படலாம். ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க சம்மதம் கொடுத்துதானே நாங்க நிச்சயம் பண்ணினோம். இப்ப வேணான்னு சொல்றீங்களே. அம்மா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சது என்னமோ உண்மைதான். அப்ப இந்த தம்பிக்கு கண்ணு 2 இருந்துச்சு. ஆனா இப்ப எங்க கல்யாணம் திடீர்னு நின்னு போச்சுன்னா எங்க குடும்பத்துக்கே பெரிய அவமானம். அதனால நீங்க தான் எப்படியாவது. அதுக்காக ஒரு குருடனுக்கு இவர் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்றீங்களா? ஐயா, உங்க பொண்ணுக்கு வேற இடம் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. என்னங்க? யாரு? நான் தாங்க வள்ளி. ஐயா, நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு கண்ணு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நல்ல வேளை, என் பொண்ணோட நல்ல நேரம். கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த தம்பிக்கு கண்ணு போயிடுச்சு. ஐயா, அவர் முகத்துல இருக்கிற கண்ணு மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா அவரோட நல்ல மனசை நீங்க புரிஞ்சுக்கல. அவரை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கிற நீயே அவரை கட்டிக்க வேண்டியதானே? ஐயா, என்னம்மா, நான் சொன்னதை உன்னால தாங்கிக்க முடியலையா? யோ, எந்திரியா போலாம்.
வள்ளி, இது அவங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ ஏமா தலையிடுற? வாமா ஊருக்கு போகலாம். இல்ல, இது அவங்க குடும்ப பிரச்சனை இல்ல, என் குடும்ப பிரச்சனை. வள்ளி, என்னம்மா சொல்ற? இந்த அனாதை பொண்ண நீங்க இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கணும்னு சொல்றேன். வள்ளி, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? ஏ, நம்ம அந்தஸ்துக்கு இப்ப சரியில்லைன்னு யோசிக்கிறீங்களா? ஐயோ, அது இல்ல வள்ளி. நான் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். டேய், நீ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அந்த பொண்ணு நம்ம வீட்டுல விளக்கேத்துறதுக்கு சரின்னு சொல்றா. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இப்பவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏ, ராமசாமியை காப்பாத்தினதுக்காக நான் நன்றி சொல்ல வந்தேன். இப்ப காலம் பூரா என்னை வச்சு காப்பாத்த போறதுக்காக உங்க காலடியிலேயே விழுந்து கிடக்க நான் தயாரா இருக்கேன். தம்பி, உன் கண்ணு போறதுக்கு காரணமா இருந்த வள்ளியே பழி வாங்கிட்டோம். உனக்கு கண்ணுதான் போச்சு, அவளுக்கு வாழ்க்கையே போகுது. நம்ம பாசம் காட்டுற மாதிரி நடிச்சத அவ நம்பி ஏமாந்துட்டா. அவளுக்கு வாழ்க்கை போனாலும் நம்ம ரகுக்கு கண்ணு போனது தானே. எனக்கா கண்ணு போச்சு? என்ன அவமானப்படுத்தின வள்ளிக்கு தான் வாழ்க்கை போச்சு. குருடன் இத்தனால நம்புனீங்களே, உங்களுக்கு அறிவு போச்சு. நான் குருடன் இல்ல, ஐ எம் நாட் பிளைண்ட். இதுவரைக்கும் வாழ்க்கையில அவமானத்தை சந்திக்காதனா வள்ளி மூலமா அதை சந்திச்சேன். ஜெயில கிடந்த சிந்திச்ச வெளியே வந்த உடனே என் நாடகத்தை எல்லார்கிட்டையும் நடத்தினேன். அதுல முதல் கட்டம் திருந்தினது, இரண்டாவது கட்டம் குருடனானது, உச்சகட்டம் மேரேஜ். வெரி குட். பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கிற டெக்னிக் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இனிமே வள்ளி தாலி கட்டின விதவதான். ஆமா, அவ வாழ்க்கை ஒரு பூஜ்யம். இனிமே அவளை கொடுமைப்படுத்துறதா நம்ம லட்சியம். Bad brother. ராமசாமி, ஏண்டா அழற? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னா? கவலைப்படாதடா, நான் என்னைக்கும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். நீ எப்பவும் என் கூட தான் இருப்ப, போதுமா? இங்க பாரு, என்னோட கல்யாண பத்திரிக்கை ஐயரே அவரோட சொந்த செலவில் அடிச்சு கொடுத்திருக்காரு. இந்தாங்க, வெள்ளிக்கிழமை ராமசாமி, வாங்கிக்கங்க. புடிங்க. ராமசாமி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் உன்னோட இருக்கேன்னு சொன்னேன்ல. நான் சொல்றது புரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு எங்க இருக்கு? இதான் 6 அறிவுக்கும் 5 அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். உனக்கு போய் முதல்ல அழைப்புதல் கொடுத்த பாரு. ராமசாமி, வள்ளிக்கு உள்ள கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, நீ ஏண்டா இங்க உட்கார்ந்து அழுதுன்னு இருக்க? ஓஹோ, வள்ளி நம்மளையெல்லாம் விட்டுட்டு போக போறாளேன்னு நினைக்கிறியா? என்னப்பா பண்றது? சரி சரி, வா. சரணம்
கட்டி மேளம் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே. தாலியை காணுமே. தாலியே காணமா? நான் எடுக்கலமா, நான் எடுக்கல. சும்மா ரெடி. காணாம போனதால இங்க இருக்கு. நீ எடுத்துட்டு வந்த கூடாத. தாத்தா தாலி கடிச்சிச்சு. என்னங்க? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. சுவாமி, தாலி கிடைச்சு கொடுத்து மாங்கல்ய தானத்தை பண்ணுங்க. மாங்கல்ய தாரணம் கரிஷ்யாமி. கட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானே மம ஜீவன ஹேதுனாம் தந்தே வத்ராமி சுபே சஞ்சீவன சரதாம் சதம். என்ன ஒரு வித்தியாசமான முதலீடு பாத்தியா? மாப்பிளை காத்துக்கிட்டு இருப்பான், எல்லாரும் பொண்ணு அழைச்சிட்டு வந்து விடுவாங்க. ஆனா இங்க கண்ணு இல்லாத புருஷனை நீயே அழைச்சிட்டு வர. என் நிலைமைய பாத்தியா? எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? காலம் பூரா உங்க கண்ணுக்கு கண்ணா நான் இருப்பேன். உன் மனசுல ஏதாவது? சத்தியமா என் மனசுல எந்த குறையும் இல்லைங்க. நல்ல கணவனுக்கு மனைவிங்கிற ஸ்தானம், இதை விட இந்த ஏழைக்கு வேற என்னங்க வேணும்? வள்ளி, உன்னை மனைவி அடைஞ்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா, இந்த உலகத்துல உனக்கு என்னென்ன பிடிக்கும்? சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த, என் மேல முதலா பாசம் வச்ச வாயில்லா ஜீவன் ராமசாமி எனக்கு பிடிக்கும். இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த உங்களை பிடிக்கும். எங்க கிராமத்துக்கே சோறு போடுற அங்காள பரமேஸ்வரி ஆத்தாள பிடிக்கும். எங்க கிராமத்தை பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கா? மிருகமா இருந்த என்ன மனுஷனாக்கி கண்ணு போனாலும் என்ன கணவனா ஏத்துக்கிட்டு இந்த பள்ளியறையில வாழ்க்கையை தொடங்க உட்கார்ந்துருக்காளே என் புது மனைவி வள்ளி, அவளைத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்வேன்னு நீ நினைச்சா அது உன் முட்டாள்தனம். இந்த கீதாவை தான் எனக்கு பிடிக்கும். என்னங்க? யாரு இவ? என்ன அப்படியே திகைச்சு போயிட்ட? எல்லாமே நாடகம் தான். நாடகமா? ஆமா, நாடகம் தான். உங்க ஊர் கோவில்ல கன்னி பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, உன் யானைய உன்கிட்டயே திருப்பி கொடுக்க சொன்னது, நான் குருட அதனால எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கடா. அது எல்லாமே என் செட்டப் தான். நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? என் வாழ்க்கையை ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பண்ணுனியா? கேவலம் ஒரு சிகரெட் பத்த வச்சதுக்காக கோயில அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி ஊரை கூட்டி என்ன அவமானப்படுத்தினிய, அதை மறந்துடுவேனா? ஒரு 5 நிமிஷம் ஒதுங்குனதுக்காக 5 மாசம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சே, அதை மறந்துடுவேனா? உன்னை எப்படி பழி வாங்குறதுன்னு சிந்திச்ச, கல்யாண வலைய விரிச்ச, நீயே அதுல விழுந்துட்ட. ஏவன்றா ஏமி ఎలా ఉంది? நீ இட்கா உணரா? குட். என்னங்க என்னங்க, தெரிஞ்சோ தெரியாமல நான் என்ன தப்பு பண்ணினாலும் என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்ச வாழ்க்கையை பறிச்சிடாதீங்க, என் வாழ்க்கையை பறிச்சிடாதீங்க. இன்னைக்கே ஒட்டு மொத்தமா அழுகாதடி, நீ அழ வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு போடி வெளிய. என் பொண்ணு ஓல்டன் சாப்பிட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு. பாவம் அவ. இந்த போர்டு விட்டாவே குடுத்துட்டு வா போ. போடி. மம்மி மம்மி, அடிப்பாவி, போன்விட்டா பூராவை கொட்டிட்டியே. என்ன சத்தம்? பாருங்க மம்மி, போன்விட்டா எல்லாத்தையும் கொட்டிட்டா. இல்ல மாலா, எவ்வளவு சிகரெட் உனக்கு? குடிடி குடிடி. வேண்டாமா, குடிக்க போறியா இல்லையா? குடிடி 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 குடி. என்னடி நீல கண்ணீர் வடிக்கிற? உள்ள என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, துவைச்சு கஞ்சி போட்டு அயன் பண்ணி வை. போ. ஐயோ, கஞ்சில வேறடி, அந்த கஞ்சியை கூட இவ குடிச்சிட்டு வா. என்னடி முறைக்கிற? போய் பாத்திரத்தை விளக்கு. போடி. என்னடி மறைச்சு கொண்டு போற? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? யாருக்குடி இது? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்கல்ல வள்ளி சித்தி, அவங்களுக்கு தான். பாவம், ஒண்ணுமே சாப்பிடாம இருக்காங்க. திருட்டு கழுத, பாவம் புண்ணியத்தை பத்தியா பேசுற? அவளுக்கு பார்த்து தண்ணி கூட கொடுக்க கூடாது. முழிக்கிற மொழியை பாரு. என்ன சத்தம்? நல்ல கேளுடா, அந்த திருட்டு சிறுக்கையை பழி வாங்க தானே இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறோம்.
உன் பொண்டாட்டியும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு திருட்டுத்தனமா காப்பியும் சாப்பாடும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ரேகாவை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மத்தியானம் வர்றாங்க. ரொம்ப பெரிய இடம், சொத்து பத்தி ஏராளமா இருக்கு, ஒரே அமுக அமைக்கிறணும். இன்னொரு விஷயம், அவங்கள சாப்பாட்டுல அசத்திரணும். இது பாருடா, நான் வைக்க போற பால் பாயசத்தை சாப்பிட்டு மாப்பிள்ளை உடனே ரேகா கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்ல போறாரு. ஓஹோ, பால் பாயாசத்திலே கல்யாணத்தை முடிச்சுவேங்கிற. ஆரம்பி. போலாம். கேட்டீங்களா? பால் பாயசம் வச்சு அசத்த போறாங்களா? வள்ளி சித்திக்கு கொண்டு வந்த காப்பியை தட்டி விட்டுட்டாங்கல்ல, அவங்கள சும்மா விடக்கூடாது. வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ஓட ஓட விரட்டணும். செய்வீங்களா? வீட்டு செலவுக்காக 5 ரூபாய் வச்சிருந்தேன், 10 ரூபாய் குறையுது. யார் எடுத்திருப்பாங்க? ஏண்டி? என்ன யானை பணத்தோட வருது? என்ன வேணும் உனக்கு? பர்கோலக்ஸ் பேதி மாத்திரையா வேணும்? யாரோ வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க போல இருக்கு. கொஞ்சம் இரு, தரேன். இந்தா, குடி. ஆஹா, அம்மா வச்ச பால் பாயசம் சும்மா கம கமன்னு இருக்கு. இத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குடிச்சாங்கன்னா டபுள் ஓகே தான். ரேகா, ரேகா, இத வந்துட்டேம்மா. இவங்கதான் பொண்ணோட அம்மா. இந்த குடும்பத்தையும் அவ்வளவு சொத்தையும் இவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. இதோ பாருங்கம்மா, இவர்தான் மாப்பிள்ளை பையன், இவரு மாப்பிள்ளை பையனுடைய அப்பா, இவரு சித்தப்பா. எல்லா சொத்தையும் இவருடையதுதான். இவர் சம்மதம் கொடுத்தா தான் இந்த கல்யாணமே நடக்கும். அப்படியா? வணக்கங்க. வணக்கம். இத பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அழகன்னா அழகு, கொள்ளை அழகு. 4 வருஷம் அழகு போட்டியில கலந்துகிட்டு பரிசு வாங்கியிருக்கிறா. இந்த வருஷம் கலந்துக்க போறா. அதெல்லாம் இருக்கட்டுக்கா, முதல்ல ரேகா வர சொல்லி அவங்க பாக்கட்டும். ஆமா, எல்லாருக்கும் பால் பாயசம் கொடு. பால் பாயசமா? அதுன்னா அவருக்கு உயிர். அதுல அவர் அசத்திட்டீங்க. இந்த கல்யாணம் ஓகே. திண்ணி பண்டாரமா இருப்பாங்க போல இருக்க. குடுமா. எனக்கு வேண்டாங்க. எனக்கு சக்கரை வியாதிங்க. கொண்டாங்க கொண்டாங்க, அப்படியே கொண்டாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்க கூடாது. பால் பாயசம் வேணுமா? இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? அதுவும் அங்க இருக்கு. அங்கயா? அப்பா. இரியா, நான் போயிட்டு வரேன். நீ இரியா, நான் போயிட்டு வரேன். எனக்கு அவசரமா இருக்கியா? போயா போயா. சீக்கிரம் வழியா வாயா வாயா.
ஐயோ தண்ணி வரலையே. ஐயோ தண்ணி வர காணோம். ஐயோ பேப்பர் இருக்காயா பேப்பர். சீக்கிரம் வெளியே வாயா, வெளியே வாயா. தம்பி தம்பி ஆ. பேப்பர் இருக்கா தம்பி? பேப்பர் படிக்கிற நேரமா இது? பொண்ணு பிடிச்சிருக்கா, அதை சொல்லுங்க. ஐயோ நான் பேப்பர் படிக்க கேட்கல தம்பி, பாத்ரூம்ல தண்ணி வரல தம்பி. தண்ணி வரலன்னா என்ன, துண்டு இருக்குல்ல, போ. அப்பா ஐயோ அட வாங்க சம்பந்தி, உட்காருங்க. உட்கார அளவில் இல்லையா? ஏயா பால் பாயசத்தை கொடுத்து பழி வாங்கலான்னு பாக்குறியா? தம்பி இந்த இடம் நமக்கு வேணாண்டா, வாடா வெளியே போனா. ஐயோ அம்மா, ஐயோ உன் பிளான் ரொம்ப டாப்டா. இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அதான்டா ரகு. ஏண்டா ஐஸ் இல்ல? ஏய், ஐஸ் கொண்டா. ஏய் ஐஸ் எடுத்து போடு. யாருடா இவ? புதுசா இருக்கா? என் வீட்டு வேலைக்காரி. சூப்பர் செலக்ஷன்டா. டேய் உன் வீட்டு வேலைக்காரியே இவ்வளவு அழகா இருக்காளே, கொடுத்து வச்சவன்டா நீ. வேணும்னா நீ அனுப்புவீங்க அப்படிங்கிற. கைவிடுறா பொறுக்கி நாயே, என்ன யாரு நினைச்ச? அதான் உன் முதலாளியே சொல்லிட்டாரு. எங்க உங்க முன்னாலே கையை பிடிக்கிறான், பாத்து பேசாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. சரி பாக்கல, வெளியே போயிடுவேன். வேண்டாம், அவரை விட்டுரு. அவரை ஒண்ணு செஞ்சிடாத, அவரை ஒண்ணு செஞ்சிடாத. காலை எடு. எடுறா காலை. ஐயோ வேண்டாங்க, வேண்டாம். அவன் தான் உங்களை ஒண்ணும் பண்ணலையே. இன்னைக்கு ஒண்ணும் பண்ணல, நீ இருக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா இதனால எனக்கு ஆபத்து. இல்லங்க, இனிமே இது உங்களை ஒண்ணும் பண்ணாது. எப்படி நிச்சயமா சொல்ற? ராமசாமி, இனிமே உன்னால என் புருஷனுக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சத்தியம் பண்ணி கொடு. குடுறா. இதான் லாஸ்ட் வார்னிங். உனக்கு யானைக்கு சொல்றேன், தீர்த்து கட்டிடுவேன். ஜாக்கிரதை.
நான் ரகு பேசுறேன். என்னாச்சு? உன் திட்டப்படி பாம்பு வச்சாச்சு. ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ட்ரெயின் கல்லல் ஸ்டேஷனை விட்டு இன்னும் 5 நிமிஷத்துல புறப்படும். ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும். மாநகிரி ஸ்டேஷனுக்கு முன்னாடி 2வது கிலோமீட்டர்ல தான் நம்ம திட்டம் நிறைவேற போகுது. நல்ல கேட்டுக்க சேகர், வர ட்ரெயின்ல மொத்தம் 7 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கு. அதுல ஏசி கோச்சுக்கும் லேடிஸ் கோச்சுக்கும் நடுவுல M186 கோச்ல தான் கேஷ் பாக்ஸ் இருக்கு. மொத்தம் 12 போலீஸ்காரங்க எஸ்காட்டுக்கு வராங்க. பாம் வெடிச்சதும் அதெல்லாம் ஜாக்கிரதையா பணத்தை பூரா அடிச்சிடுறேன். அடிச்சு 1/2 மணி நேரத்துல அங்க வந்து நிக்கிறேன். ஆனா ட்ரெயின்ல வர ஜனங்கள் நினைச்சாதான். இடியட், ஜனங்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எல்லாரும் நம்ம புண்ணியத்துல பரலாம் போ. ராமசாமி, அந்த படுபாவிங்க வெடிகுண்டு வச்சு ரயில கவுக்க போறாங்க. அவங்க சுயநலத்துக்காக ரயில வர அப்பாவி ஜனங்க உயிரை விட போறாங்க. நீ முதல்ல ரயில காப்பாத்து, நான் போலீஸ் கூட்டிட்டு வரேன். எல்லாமே நாசமா போச்சுக்கா. அந்த வள்ளியோட யானை நம்ம திட்டத்தெல்லாம் பாழாக்கிருச்சு. எங்க அந்த வள்ளி? தெரியல, வள்ளிய காணோம், ரகுமாபாவே காணோம். ஏன் அப்படி வர்ற? என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ சிரிச்சுட்டே இருக்க, என்னாச்சு? பிரதர், வள்ளிய கொன்னுட்டேன். வள்ளிய கொன்னுட்டியா?
என் திட்டங்களை போலீஸ்ல சொல்ல ஓடினா சுட்டுட்டேன். இவன் என்னடானா யானை நம்ம திட்டத்தை பாழாக்கிடுச்சுன்னு சொல்றா, நீ வள்ளியை கொண்டுட்டேன்னு சொல்ற. நீ கொண்டது யாரும் பாக்கலையே? இல்ல, கோயிலுக்கு எதிர்க்க உள்ள கிணத்துல அவ டெட் பாடி தூக்கி போட்ட. சனிய ஒழிஞ்சது. எப்படி ஒழியும்? என்ன ஆவி துடி துடிச்சு போய் நிக்கிறீங்க? இந்தாங்க ஆவி பறக்கிற காஃபி குடிங்க குடிங்க. என்னடா இது, இவளை கொன்னு கிணத்துல போட்டேன்னு சொன்ன, இப்போ உயிரோட வந்து நிக்கிறா. அக்கா, அவளை என் கையால சுட்டு அவ டெட் பாடியை கிணத்துல போட்டேங்கா. அவ எப்படி மாமா, உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சு போச்சா? அக்கா இவன் உளறாக்கா. நான் வளர்றேன். வா, அந்த இடத்துக்கு உன்னை கூட்டு போய் காட்டுறேன். வா. சொன்ன நம்ப மாட்டேன்னு இல்ல, வள்ளியை கொண்டு இங்க இருக்கிற கிணத்துல தான் போட்டேன். அதுதான் நான் சொல்றேன். என்ன இதாடா கிணறு? என்னடா என்ன தாடுறீங்க? பாட்டி, இங்க ஒரு கிணறு இருந்துச்சு. அது அட பைத்தியக்கார பசங்களா, பல வருஷமா நான் இங்க தான் இருக்கேன். இந்த பூச்செடி தான் இங்க இருக்கு. போங்கடா போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என்னையும் பைத்தியக்காரன் சொல்லிடுவாங்க. போடா. நான் ஆடா. இல்ல, நான் இதுக்கு சொல்ல வரேன்னாக்க இந்த என்னடா என்னாச்சு? அக்கா இவன் சொன்ன இடத்துல போய் பார்த்தா கிணறே இல்லக்கா, ஒரே பூச்செடியா இருக்கு. நீ சொல்றது பார்த்தா இவன் எதையோ பார்த்து பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். நீ முதல்ல போய் குளிடா, உடம்பு மனசு சுத்தமாகும். போ போடா. எங்க போறீங்க? தலைமுழுக்கவா? ஏன் பயப்படுறீங்க? இந்தாங்க டவல். அம்மா, இந்த வள்ளி வர வர எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. நான் ஏதாச்சும் சொன்னா முறைக்கிறா. ஆமா ரேகா, நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். கொஞ்ச நாள் அவ போக்கே சரியில்லை. ரகு தான் கையாலேயே அவளுக்கு கொன்னு கிணத்துல போட்டேங்கிறா. ஆனா அவ உயிரோட இங்க இருக்கிறா. எப்படின்னு புரியலையே. அம்மா கீழே பாரு. சாமி கிட்ட எது கேட்டாலும் நடக்குமா? நிச்சயமா நடக்கும். ஆனா உண்மையா நம்பிக்கையோட கேட்கணும். என்ன திமிரா போறா? அவளை என்ன பண்றேன்னு பாரு. இன்னையோட அவ ஒழுங்கா நெல்லு. என்னடா அது அங்க இருந்து நிக்குது? ஆமாண்டி, என்னன்னு பாக்கலாவா? இப்பவே ஐயோ அம்மா, உன்னால நான் கெட்டேன். ஐயோ, என்னால நீ கெட்ட, நம்மளால நாம கெட்டோம். நிறுத்துங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு. என்னமோ தொட்டி அந்தரத்துல நினைச்சான், மேல விழுந்துச்சான், அடிபட்டுச்சான். உங்களுக்கு என்ன பைத்தியமா? டேய் தம்பி, நான் சொல்றது நம்புடா. ஆமாமா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த வள்ளிதான். நீங்க செஞ்ச தப்புன்னு உங்களுக்கே தெரியலையா? அந்த பொண்ணு மேல ஏன் பழிய போடுறீங்க? அப்படின்னு அவன் மேல பழிய போட்டோம். பாவம், அந்த பொண்ணு மேல தொட்டியை தள்ளி விட்டது தப்பு இல்லையா? அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் தெய்வம் லேட்டா செய்யறது இல்லைங்க, உடனே தண்டனை கொடுக்குது. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? போடி உள்ள. தம்பி, வந்திருக்கிறது வள்ளி இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த பேயோ பிசாசோ, அது ஒரு வழி பண்ணணும். பண்றேன்.
நானும் ரகுவும் சேர்ந்து அந்த வள்ளிக்கு ஒரு வழி பண்றோம். ஏண்டா தேங்காய்க்குள்ள இருக்க பாம்புக்கும் வள்ளி சாகறதுக்கும் என்னடா சம்பந்தம்? பிரதர், ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்கிற மாதிரி ஒரே தேங்காயில வள்ளி, யானை, பாம்பு 3 பேர் பரலோகத்து போறாங்க. அதை எப்படிடா? யானை தினம் வள்ளி இருக்கிற இடத்துக்கு போய் தேங்காய் உடைச்சு கற்பூரம் கட்டுது, பாம்பு பூ போடுது. இன்னைக்கு யானை உடைக்க போறது இந்த பாம்பு வச்ச தேங்காய். சோ புரியுது புரியுது புரியுது. உனக்கு இருக்கிற கிரிமினல் பிரெயினுக்கு நீ இருக்க வேண்டிய இடமே இது இல்ல. வேலூர் ஜெயில அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம். Brother. இது எப்ப வெடிக்கும்? இன்னும் 5 நிமிஷத்துல வெடிச்சிடும். அப்படித்தான் நான் டைம் செட் பண்ணிருக்கேன். தூக்கி போடாதீங்க. தவறி கீழே விழுந்தது இங்கே வெடிச்சிடும். அப்புறம் நாம 2 பேரும் பரலோகத்துக்கு போக வேண்டியதுதான். ஐயோ, இப்ப நான் இதை கொண்டு போறேன். யானை தினமும் எடுத்துட்டு போற அர்ச்சனை தட்டுல இருக்க ஒரிஜினல் தேங்காய் எடுத்துட்டு இந்த தேங்காயை வச்சிடறேன். ஓகே, சீக்கிரம். என்னது எப்பவுமே ராமசாமி அர்ச்சனை கூட எடுத்துட்டு போவான், இன்னைக்கு எடுத்துட்டு போல. சரி, நாமளே எடுத்துட்டு போவோம். ராமசாமி, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு பாம்பு வெடிக்கிறது. நான் பியூட்டி பார்லர் போகணும். எனக்கு 200 ரூபாய் பணம் வேணும். அப்புறமா தரேன். எனக்கு இப்பவே வேணும். பூஜைக்கு தேங்காய் பழம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஐயே, பூஜையா? பூஜை. நல்ல வேலை, சாமிக்கேன்னு வச்சிருந்த தேங்காய் உடையாம இருந்துச்சு. அம்மா, இதை கொண்டு போய் நான் ராமசாமி கிட்ட கொடுக்கட்டுமா? அது சாமிக்கு உடைக்கும். சரிம்மா. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. எங்களுக்கு தேங்காய் எடுத்துட்டு போறேன்? சாமிக்கு பூஜை பண்றதுக்காக எடுத்துட்டு போறேன். பூஜையா? பூஜை போடி. தேங்காய் என்ன விலை விக்குது? நல்ல வேலை, சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உடனே உடைச்சிட வேண்டியதுதான். Only 2 minutes. என்ன டிக் டிக்னு சத்தம்? ஓ, வாச்சா. நான் போய் பார்த்துட்டு வரேன். மீனா, ஏன் அழுகுற? ராமசாமி உடைக்க வச்சிருந்த தேங்காவை அத்தை புடுங்கிட்டாங்க. அத்தையா? ஏன்? சட்னி அரைக்க. சட்னியா? நல்ல முத்தலா இருக்கு, உடனே உடைக்க வேண்டியதுதான். அக்கா அக்கா, அதை உடைக்காத. ஏண்டா? வள்ளியை தீத்து கட்ட அதுல பாம்பு வச்சிருப்பான். மாமா, இந்த புடி. இதை யானை கிட்ட கொடுத்து வள்ளியை தீத்து கட்டணும். அதான் எங்க பிளான். அப்பா, எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருச்சு. நடக்கட்டும். புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பதுமான் பவதி சந்திரமாவாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பதுமான் பவதி யதேவம் வேதா யோகாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோகேயாயதனம் வேதா ஆயதனவான் பவதி. எனக்கு என்னமோ அவளை கண்டாலே பயமா இருக்குது. அவளை ஒழிச்சு கட்டினாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? இன்னைக்கு ராத்திரி
சமையல் ரூம்ல இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கேஸ திறந்து விட்டுறணும். நாளைக்கு காலையில வள்ளி காப்பி போடுறதுக்காக தீக்குச்சியை கிழிப்பா, ரூமே பத்தி தெரியும், அவ க்ளோஸ். வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. ஆனா அவ நம்ம மேல சந்தேகப்படாம இருக்கணும். அதுக்காக நாம எல்லாரும் பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். நடிப்பு தானே, இப்பவே தூள் கிளப்பிடுறேன். வள்ளி, Go act, go act. வள்ளி, வள்ளி, டிவி பாக்குறியம்மா? ஆமா, ஃபர்ஸ்ட் சேனல்ல பாக்குற? செகண்ட் சேனல்ல நல்ல டிராமா இருக்கு, பாக்குறீங்களா? போடு பாக்கலாம். எனக்கு என்னமோ அவளை கண்டாலே பயமா இருக்குது. அவளை ஒழிச்சு கட்டினாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? இன்னைக்கு ராத்திரி சமையல் ரூம்ல இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கேஸ திறந்து விட்டுறணும். நாளைக்கு காலையில வள்ளி காப்பி போடுறதுக்காக தீக்குச்சியை கிழிப்பா, ரூமே பத்தி தெரியும், அவ க்ளோஸ். வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. ஆனா அவ நம்ம மேல சந்தேகப்படாம இருக்கணும். அதுக்காக நாம எல்லாரும் பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். நடிப்பு தானே, இப்பவே தூள் கிளப்பிடுறேன். வள்ளி, Go act, go act. வள்ளி. மீனா, என்னடி ஒரு மாதிரியா இருக்க? எங்க வீட்ல எங்க அப்பா, எங்க அத்தை அவங்க எல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்கடி. அதுக்கு நீ என்னடி பண்ண போற? வர ஆடி மாசம் வெள்ளிக்கிழமைக்குள்ள அவங்க திருந்தணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தீ மிதிக்க போறேன்டி. அப்படியா மீனா, நாங்களும் உன்னோட தீ மிதிக்கிறோம்டி. ஐயோ மம்மி, நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? ராஜாத்தி, அழகா இருக்கேம்மா. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. மம்மி, இந்த வருஷம் அழகு போட்டியில நான் தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். ஊர்ல நாட்டுல உன்னை விட அழகா யாருடைய இருக்காங்க? தேங்க்யூ மம்மி. நான் மாடி போய் டச் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் இருடி, டிஃபன் சாப்பிட்டு போலாம். ஓஹோ, எங்க அந்த சனிங்களை காணோம்? யார மம்மி சனி என்ன சொல்றீங்க? அதான்டி, வள்ளி, லட்சுமி, அவ பொண்ணு மீனா, அந்த 3 பேரையும் தான் சொன்னேன். ஓ, அவங்கள சொல்றீங்களா? இன்னைக்கு ஆடி ஞாயிற்றுக்கிழமை வாசல்ல எல்லா ஏழைங்களையும் உட்கார வச்சுட்டு கூழு ஊத்துறாங்க. என்னது, ஏழுங்களுக்கு கூழ் ஊத்துறாங்களா? நடு தெருவுல நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். நீங்க நல்லா இருக்கணுமா? நீங்க மகராசியா இருக்கணுமா? என்ன கூழ் ஊத்துறீங்களா? ஆமாமா, இன்னைக்கு ஆடி ஞாயிற்றுக்கிழமை, ஏழைங்களுக்கு எல்லாம் கூழ் ஊத்துறேன். அப்போ எனக்கு இல்லையா? உனக்கு தான் முதல்ல. சாப்பிடுமா. ரொம்ப ருசியா இருக்கு, எல்லாருக்கும் கொடுங்க. ஐயோ 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 ஐயோ, என்னடி இது? பிள்ளைங்க இல்லாத சொத்தா இப்படி வாரி இறக்குற? இன்னைக்கு ஆடி ஞாயிற்றுக்கிழமை, கூழ் ஊத்தினா குடும்பத்துக்கு நல்லது. ஆமா, நீ கூழ் ஊத்திக்கிட்டு இருந்தா நாங்க நடு ரோட்ல தான் நிக்கணும். போங்கடி. ஏமா, ஏதோ மகராசி கூழ் ஊத்துது, தடுக்கறியே. பஞ்ச பரதேசி, எனக்கே உபதேசம் பண்றியா? போடி. கூழு ஊத்துறாள கூழு. வேணாங்க. கை கட்டினத வாய் கட்டாம பண்ணிட்டியே, நீ விளங்குவியா? எனக்கு என்னடி குறைச்சல்? உள்ள மட்டனும் சிக்கனும் காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை கூழுக்கு கையேந்து நிக்கிற பிச்சைக்கார நாய் நீ எனக்கு சாப்பிட முடியா? போடி. எல்லாம் சைவ சாப்பாடு. ஏன் மரகதம், நான் வெஜிடேரியன் கொண்டாடி. கோழி மீன் எல்லாமே இருக்குமா? உள்ள யாரா சொல்ற ஏதாவது இருந்தா கொண்டா. என்னம்மா? அம்மா, என்னம்மா? என்னாச்சு? சின்னம்மா, சின்னம்மா, சீக்கிரமா வாங்க. என்னடி? டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். டாக்டர் வீட்டுக்கா? ச்சே, நானே அழுக்கு போட்டுக்க டைம் ஆச்சுன்னு தவிக்கிறேன். ஏதாவது தர்மாஸ்பத்திரி கூட்டிட்டு போ.
ஏமா அழகு போட்டு எத்தனை மணிக்கு? ஏமா கேக்குற? நானும் கலந்துக்கிட்டா. இது இந்த முகத்தோடையா? ஏ என் முகத்துக்கு என்ன? கண்ணாடியில பாரு.
டாக்டர் ஜெஜே, நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். இனிமே எங்களை காப்பாற்ற வேண்டியது நீங்க தான். ஓகே, அவ என்னோட பெரிய சக்தியா இருக்கா. அவளை அழிக்க ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? அவ அசந்த நேரத்தை தான் நான் அனுப்புற கிங் கட்டாரி உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அவளுக்கு உங்க வீட்டுல யார் மேல ரொம்ப பிரியம்? என் பொண்ணு மேலதான் பிரியம். ஓ, அப்படியா? அப்படின்னா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க தான் மனசு மாறிட்டீங்களே, அப்புறம் ஏன்பா மௌனமா இருக்கிறீங்க? எவ்வளவோ பாவங்களை செஞ்சிருக்கோம். அதுக்கு தண்டனை தான் உங்களுக்கு கை விளங்காம போச்சு. ரேகாவுக்கு அம்மா புட்டிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்னு ஒரு ஜோசியரை கேட்டோம். இந்த வீட்டுல ஒரு தெய்வ சக்தி நடமாடிட்டு இருக்கு. நீங்க பண்ண பாவங்கள்னால அது ஆக்ரோஷம் அடைஞ்சிருக்கு. அதை நீங்க வழிபட்டா தான் அது சாந்தமடையும். அப்பதான் நீங்க எல்லாம் தண்டனையிலிருந்து தப்ப முடியும்னு ஜோசியர் சொன்னாருக்கா. நடமாடும் தெய்வம் வேற யாரும் இல்லப்பா, நம்ம வள்ளிதான். அவ ரூபத்துலதான் அந்த அம்மனே வந்திருக்கு. ஆமாக்கா, வள்ளி இந்த வீட்டுல யாரு மேல அதிகமா பாசம் வச்சிருக்காளோ அவங்கள வச்சுதான் இந்த பூஜையை பண்ணணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. வள்ளி இந்த வீட்டுல பாசம் வச்சிருக்கிறது என் மகன் மீனா மேலதான். அதனால மீனா வச்சு பூஜை ஆரம்பிச்சிருவோம். என்னங்க, நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுற அளவுக்கு உங்க மனசு மாறினது அந்த அம்மனோட கருணைதான். இன்னைக்கு இப்பவே பூஜையை நடத்தலாம். உங்க விருப்பப்படி நம்ம மீனாவே நடத்துவா. புறப்பட போகுது. அந்த வள்ளியோட சக்தி அழிக்க போகுது. சார், அது எங்க வீட்டுல தானே அழிக்க போகுது. அதை நாங்க பார்க்கணும். ஓகே, டன். யூ கோ டு யுவர் ஹவுஸ். எஸ் டாக்டர். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிங் கட்டாரி இங்க வரப்போகுது. வள்ளிய உரு தெரியாம அழிச்சிட போகுது. தேங்க்யூ மிஸ்டர் ஜெஜே. நீங்க போட்ட பிளான் படி அந்த வள்ளி 5 நிமிஷம் மெய் மருந்து இருக்க வைக்க நீங்க செட்டப் பண்ண டிராமா இருக்கே, அடேங்கப்பா. என் மகளை வச்சே பூஜை நடத்தி எங்க அக்காவையும் பொண்டாட்டியும் ஏமாத்தின பத்தியா? எப்படி நம்ம ஆக்டிங்? நீட் பிரதர். சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தெரிஞ்ச மாதிரி நடிச்சது வள்ளியை தீர்த்துக்கிட்டதானா? பரிகாரத்துக்குன்னு சொன்ன பூஜை இந்த பாவத்துக்கா? உங்க எண்ணம் ஒரு காலம் பலிக்காது. நான் இப்பவே போறேன். பூஜை நிறுத்து. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை போட்டிருக்கோம். கெடுக்க பாக்குறியா? கொன்னு போடுவேன். போடல. என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல. லட்சுமி, ஐயோ, விடுங்க என்ன. ஏய் லட்சுமி, சொன்ன கேளு. லட்சுமி, என்னடி முறைக்கிற? பொம்பளைங்கிட்ட பக்குவமா நடந்துக்கணும். நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாரு. ஜெஜே, அவ என் மனைவி. இருக்கட்டுமே, நான் எவ்வளவு ஹெல்ப் பண்றேன். ஏய் பிரதர் பிரதர், என்ன என்னாச்சு உனக்கு? என்னடா கேட்டாரு? டேக் இட் ஈஸி.
ஆ